الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ولكم في القصاص حياة يا أولي الألباب لعلكم تتقون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய இந்த நல்ல ஒரு தினத்திலே நாமெல்லாம் அல்லாஹ் நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற இன்மேலும் வழங்க இருக்கின்ற மகத்தான ஜும்மாவினுடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய இறையிடத்திலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நன்னேரத்திலே நான் எடுத்துக்கொண்ட ஜும்மாவுடைய முதல் உரையின் தலைப்பு என்னன்னு சொன்னார், உலகமே திரும்பி பார்க்கணும், ஆட்சியாளர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சட்ட ஒழுங்கு என்ற தலைப்பிலே அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலின் மூலம் ஒரு சில செய்திகளை சொல்லிக் கொள்வதற்காக இந்த ஜும்மாவை பயனுள்ளதாக ஆக்க விரும்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அகிலத்தின் அருட்படையான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக தலைவராக மட்டும் இருக்கவில்லை, ஒரு மத போதகராக, இறை தூதராக, தீர்க்கதரிசியாக மற்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கவில்லை. மாறாக மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளராக, உலகமே வியக்கத்தக்க பாராட்டக்கூடிய ஒரு மகத்துவம் மிக்க ஒரு ஆட்சியாளராகவும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். ஆன்மீக தலைவர் என்ற முதல் தகுதி அதுதான். ஆன்மீக தலைவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுவரைக்கும் ஆன்மீக தலைவராக இருந்தாங்கன்னு சொன்னால் மக்காவோட ஆன்மீக தலைவராக இல்லை, இறை தூதராக மட்டும் இருந்தாங்க. மக்காவோட வாழ்ந்த காலத்தில் 13 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மக்காவோட ஒரு குடிமகனாக, ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்த குறைஷி குலத்தை சார்ந்தவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவோட 13 ஆண்டு காலம் இருந்தாங்க. வகி வந்து வகி வருது, குர்ஆனை வழிகாட்டி கொண்டு அங்க அல்லாஹ்வுடைய தூதர் எதிரிகளால் பல்வேறு அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்டு இருந்தாங்க. நபிகள் நாயகத்தை பின்பற்றிய நபித்தோழர்களை சித்திரவதை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தது. அங்க மக்காவில் தான், அங்கிருந்து தான் அபூஜஹல், உத்பா, ஷைபா போன்ற இறை மறுப்பாளர்களுடைய தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டுதான் ஹிஜ்ரத்துக்கு ஒரு வழிமுறையை அல்லாஹ் கொண்டு வரான். அந்த ஹிஜ்ரத் நாடு துறந்து சென்று தன்னுடைய ஈமானை, தௌஹீதை, ஏகத்துவத்தை
அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக அபிஷீனியா என்ற ஒரு ஹிஜ்ரத்துக்கு சென்றார்கள். அங்கிருந்து திரும்பி மதீனாவுக்கு வந்தார்கள் சஹாபாக்கள். இப்படியெல்லாம் பார்க்கிறோம். இந்த மாதிரி மக்காவில் இருந்த காலகட்டத்தில் ஆன்மீக தலைவர் என்ற எல்லாம் அந்த பதவியை கொடுத்த ஆன்மீக பதவியெல்லாம் அரிச்சாட்டியம் பண்றாங்க. அந்த மாதிரி பதவி இல்லை, ஆட்சியாளர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் என்ற அந்த பட்டத்தை பதவியை அந்த ஒரு உன்னத பொறுப்பை அல்லாஹ் கொடுத்தான் மக்காவில். பிறகு மதீனாவுக்கு வருகை தந்தார்கள். ஹிஜ்ரத் பண்ணி வந்த பிறகுதான் ஆட்சி அமைக்கப்படுது. மதீனாவுக்கு வந்த பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய மகா சக்கரவர்த்தியாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார். ஆட்சி அமைக்கப்பட்டு அந்த அளவுக்கு உன்னதமான அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆட்சி சிறந்த ஒரு ஆட்சியாக இருந்ததை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் தான் மதீனாவுக்கு வருகை தந்த பிறகு பல யுத்தங்களை சந்தித்தார்கள். இஸ்லாமிய ஆட்சி அமைக்கப்பட்ட பிறகுதான் பத்ர் யுத்தம், உஹது, கண்டக்கு, மூத்தா யுத்தம், பல்வேறு யுத்த களங்கள், பகல் யுத்தம், பல்வேறு வகையான யுத்த களங்களை சந்தித்தார்கள். பனு முஸ்தலிக் போர் என்று பல்வேறு வகையான இதெல்லாம் எப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி அமைத்த பிறகுதான் இந்த யுத்த களங்கள்லாம் நடைபெற்றது. இப்படி பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த முதலாவது சட்டம் ஒழுங்கு அது எப்படி நூல் பிடிச்ச மாதிரி இருந்தது. எல்லா சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சட்ட ஒழுங்கு இருந்தால் பார்க்கிறோம். லாண்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று சொன்னால் ஆட்சி மாறி போயிடும். ஜனநாயக நாட்டில் மன்னராட்சியில் பண்ண முடியாது. நம்ம தான் மன்னர் வச்சதான் சட்டம். ஜனநாயக நாடு என்ற அந்தஸ்தை பெற்ற எந்த நாடாக இருந்தாலும் எப்பேற்பட்ட உயர்ந்த பெரிய மக்களால் மதிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியில் ஒரு நாட்டை ஆளக்கூடியதாக இருந்தாலும் ஒரு தேசத்தை ஆளக்கூடியதாக இருந்தாலும் கூட சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னால் ஆட்சியை கவிழ்த்துக்குடுவாங்க. ஜனநாயக நாட்டில் இவன் ஆட்சியை மாதிரி வேற ஆட்சி வரும், அதுக்கு இன்னொரு ஆட்சி வரும். இப்படி எப்படி ஏன் சட்ட ஒழுங்குனா என்ன? மக்களை நிம்மதியாக வாழ வைப்பதும் சட்ட ஒழுங்கு. ஒரு நாட்டினுடைய தேசத்தினுடைய குடிமகனை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக மன அமைதியாக மனசார்ந்த ஒரு சார்ந்த மனப்பான்மையோடு எல்லா சமுதாயமும் அந்நியமாக வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் ஆட்சியாளர்களின் கடமை. அங்கே சட்ட ஒழுங்கு சீர்குலைவது என்பது ஒரு நாட்டில் கொலை, கொள்ளை, கற்பழிப்புகள், மத துவேஷங்கள், மதத்தின் பெயரால் பிரித்து நாட்டை பிரித்து கூறு போட்டு பாதுகாப்படுத்தி வன்முறை ஏற்படுத்தி கலவரத்தை உண்டு பண்ணி இப்படி ஒரு நாடு இருந்தது என்று சொன்னால் அந்த நாடு சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு அர்த்தம். சட்ட ஒழுங்கு அந்த மெயின்டைன் பண்ண தெரியல, அதனால இவங்க ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் குரல் எடுப்பார்கள். எதிர்கட்சிக்காரங்க சொல்ல கொடுப்பான். இப்படியெல்லாம் இந்த மாதிரி இது கூட இப்போ நம்ம பார்க்கணும். உலகத்தோட எல்லா நாடுகள்லையுமே சட்ட ஒழுங்கு என்பது சரியில்லாட்டி ஆட்சி மாற்றம் வரும். குடியரசுத்தினுடைய ஜனாதிபதி ஆட்சி எமர்ஜென்சி ஆட்சின்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு ஆட்சி வர வரைக்கும் எமர்ஜென்சி அவசர கால பிரகடன நிலை போட்டுருவாங்க. இப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டில். ஆனால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி எப்படி இருந்தது என்று சொன்னார். உலகமே வியக்கத்தக்க அளவுக்கு இப்படி ஒரு ஆளா இவங்க 50 வருஷம் 100 வருஷம் சுதந்திரம் பெற்று 82 வருஷம் 78ங்கிறாங்க. ஏன்னா லஞ்சம் சுதந்திரம் பெற்று இந்திய தேசத்தில் 78 மார்பை தட்டிக்கிறாங்க. குடியரசு சுதந்திரத்தின் இண்டிபெண்டன்ஸ் உரையில கூட மத துவேஷ கருத்துக்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே மொழி, அந்த சங் பரிவார சித்தாந்தத்தை உள்ள கொண்டு வந்து இப்படி ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே மதம் என்ன சொல்ல வர்றாங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுக்கு அர்த்தம். சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட தெரியாத ஆட்சியாளர்கள் எங்கேயும் பார்க்குறோமா இல்லையா? இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி இருந்ததா? சட்ட ஒழுங்கு சீர்கேட்டால் ஆட்சி மாற்றிடுவாங்க. எல்லா மக்கள் சமுதாயம் ஒன்று சேர்ந்தால் ஆட்சி கவிழப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி இவர்களை போன்ற அந்த கயவர்களை போன்ற மத துவேஷ ஆட்சி அல்ல. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த
அவங்களுடைய ஆட்சியில பறந்து விருந்த ஆட்சியில பெரும்பான்மை சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் இருந்தது. முஸ்லிம்கள் தானே, அரபு பேசக்கூடிய அரபியர்கள். போரின் மூலமாக வென்றெடுக்கப்பட்ட இடங்கள், அந்த பல தேசங்கள் பகுதிகள்லாம் இஸ்லாமிய கண்ட்ரோலில் வருது. அங்கே வசிக்கக்கூடியவர்கள் வேதக்காரர்கள் இருந்தார்கள், யூதர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், மஜூசிகள் நெருப்பு வழங்கக்கூடியவங்க இருந்தால், நாத்திகள் இருந்தால், எல்லாரும் இருப்பார். ஓ மதம் உனக்கு ஏன் மதம் எனக்கு சொல்ல என்ன செஞ்சாங்க? ஆனால் பிரச்சாரம் பண்ணுங்க, அல்லாஹ் ஒருவ மட்டும்தான், அல்லாஹ் மட்டும் வணங்கினா சொர்க்கம், அல்லாஹ் அல்லாத மற்ற பொருட்களை வணங்கினால் நரகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்தை பண்ணுவேன். வர பண்ணி இஸ்லாத்தில் வரலையா, உங்களுக்கு உனக்கு லக்கும் தினுக்கு வழியது, ஓ மார்க்கம் உனக்கு என் மார்க்கம் எனக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனப்படுத்தினாங்க. குரானை எல்லாம் குரான் நல்ல பிரகடனப்படுத்தினான். குலியாய காஃபிரூன் நபியே குல் நபியை சொல்லுங்க, யாயுல் காஃபிரூன், காஃபிர்களை அழைத்து சொல்லுங்கள், லா அபுது மா தஅபுதுன், நீங்க வணங்கக்கூடிய நான் வணங்க மாட்டேன், நான் வணங்கக்கூடிய நீங்க வணங்க மாட்டீங்க. அதனால என்ன கடைசி என்ன முடிவு சொன்னாங்கன்னா, லக்கும் தீனுக்கும் வலிது, மார்க்க உனக்கு என் மார்க்க எனக்கு என்ற கொள்கையின்பால் மக்கள் சொல்ல அழைப்பு கொடுத்தார்கள். நபிகள் நாயகத்தின் சட்ட ஒழுங்கு அவ்வாறு அழகான முறையில் பண்படுத்தப்பட்டு மக்களால் போற்றக்கூடிய அளவுக்கு இருந்தது என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிதான் இருக்குதான். எந்த நாட்டை உலகத்தில் எடுத்து பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு தான் இருக்கிறது. மக்களுக்கு என்ன செய்யறாங்க, வரியை போட்டு மக்களை சுமத்துறது, வரி சுமை என்ன செய்யறது, வீட்டுக்கு வரி, சாலை வரி, அந்த வரி, தண்ணி வரி, என்ன செய்யறாங்க, மின்சார வரி, பல மாதிரி வரியை போட்டு ஏழை எளிய மக்களை எல்லாம் சாகரிக்கக்கூடியதை பார்க்கணும்னு சொன்னா, அப்ப இது சிவில் சட்டத்திலையுமே இந்திய தேசம் மோசமாக தான் இருக்குது. அதுபோல குற்றவியல் தண்டனை சட்டங்களுமே குற்றவியல் செயல்கள் அதிகமான ஒரு தேசமாக நாடாக இருக்கிறது. இப்படி பல்வேறு வகையில இந்த இந்திய தேசம் ஒரு ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. பொதுவாக உலக அளவுலையுமே கூட ஒரு அழகான முறையில ஒரு ஆட்சி செய்ய தெரியாத ஆட்சியாளர்கள் தான் இருக்காங்க. அத்தனை பேருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னோடியாக இருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஆட்சி பண்ணணும்? ரசூலுல்லாஹ் கூட என்ன சொல்ற குர்ஆன்ல, லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜு, அல்லாஹ் சொல்றான் அந்த தொடர்ல, அல்லாஹ்வை மறுமை நாளை நம்புறவங்க அந்த மாதிரி மக்களுக்கு தான் நபிகள் நாயகத்துல அழகிய முன்மாதிரி இருக்கிறது. தீர்மானத்தில் நம்முடைய மற்ற விஷயங்களை ஒரு மனிதர்கள் ஆட்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்ல எல்லா துறைகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி எப்படிப்பட்ட சிறந்த ஒரு ஆட்சியாக இருந்தது. வெறும் 10 ஆண்டு தான், வெறும் 10 ஆண்டு. இன்னவாயினா இப்போ தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்கன்னா எப்படி சொன்னாங்க, 10 வருஷம் 5 பீரியட்ல இருந்தாங்க, 10 பீரியட்ல இருந்தாங்க, ஒரு 6 பீரியட்ல இருந்தாங்கன்னா ஒரு கார்பரேஷன் போட்ட ஒரு பீரியட் 5 வருஷம். அப்போ அப்படி பார்க்குறோம், 5 வருஷம் 5 பீரியட் 25 வருஷம், 30 வருஷம் 50 வருஷம் முதலமைச்சராக இருக்கிறாங்க. நாட்டை கரெக்டாக ஒன்றுமே தெரியல. நபிகள் நாயகம் ஆட்சி என்னங்க, 10 ஆண்டுகள் மதீனாவுல 10 ஆண்டுகள் மிகப்பெரிய புரட்சி, தௌஹீத் புரட்சி, ஏகத்துவ புரட்சி, இஸ்லாத்தை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருந்தது என்று பார்க்கிறோம். இப்படிலாம் சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருந்தது என்பதை நான் சொல்லுவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயமா ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில ஒரு 2 பொருள் வைக்கப்படுது, 2 காரியம். அதில் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுது. இந்த 2 விஷயங்கள்ல ஒரு விஷயத்தை வைத்து இதை நீங்க தேர்வு விஷயங்கள் என்று சொல்லப்பட்டால், அந்த 2 விஷயங்கள்ல எது பாவம் இல்லாமல் இருக்குமோ, எது அநியாயம் அக்கிரமோ இந்த மாதிரி பொய் மோசடி இல்லாமல் இருக்குமோ, நல்ல காரியத்தை கையில் எடுப்பார்கள். 2 காரியத்தை முன்னாடி வைக்கும் பொழுது அது பாவமானதாக இருந்தால் மனிதர்களிலேயே அதிகமான ஒரு தூரத்தில் விலகி செல்லக்கூடியவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இருந்தார்கள் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்கிறார்கள். வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தனக்காக இன்று மக்காவோட அடி உதயெல்லாம் கொடுத்தாங்க காஃபிர்கள், அபூஜஹல், உத்பா, ஷைபா அவங்களோட தலைமையில. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காக இன்று யாரையும் பழி வாங்கியதில்லை. ஆட்சி அமைக்கப்பட்ட பிறகு பழி வாங்கினாங்களா? மதீனாவுக்கு போது இல்லை, எதிரிகளாக தான் வந்தாங்க, போர் கொடுத்து வந்தாங்க. சொந்த ஊர்லையுமே நிம்மதியாக இருக்கக்கூடாத எதிரிகள் மதீனாவுக்கு வந்த பிறகு படையெடுத்து வராங்க.
அப்போ பதில் எல்லாத்துக்குமே பணம் எடுத்துட்டு வந்தாங்களா இல்லையா? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த பிரச்சனைக்காக யாரையுமே பணி வாங்கியதில்லை. எல்லாம் பொது மன்னிப்பு தான், குறைஞ்சிப்போ எல்லாம் பொது மன்னிப்பு. ஆனால் அல்லாஹ்வுடைய சட்டம் என்று வந்துவிட்டார். அல்லாஹ்வுடைய சட்டம் தௌஹீத், ஏகத்துவம், குற்றங்கள் தன்னுடைய சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற அல்லாஹ்வுடைய சட்டம் என்று வந்துவிட்டால் எந்த பாகுபாடும் இல்லாமல் தண்டனை நிறைவேற்றுவார்கள். மாமன், மச்சான், சித்தப்பன், பெரியப்பன், சொந்தக்காரவங்க, வேண்டியவங்க என்று பார்க்காமல் அல்லாஹ்வுடைய சட்டம் அந்த சட்டத்தை, குற்றங்கள் தன்னுடைய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதை நிறைவேற்றுவார்கள். மோசடி பார்க்க மாட்டாங்க என்று நமக்கு நபி ஆயிஷா நாயகி சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அல்லாஹ்வே திருமலை குர்ஆன்ல சட்டங்களை பொறுத்து எப்படி சட்டம் வகுத்துறாங்கன்னு கேட்டா, ஏசி ரூம்ல உட்கார்ந்து உண்டு சட்டத்தை வகுத்துறாங்க. கிரிமினல் சட்டம், குற்றவியல் தண்டனை சட்டம் வகுக்கப்பட்டிருக்குது. அதை ஒரு ஆட்சியாளன் வரும்பொழுது ஒரு ஆட்சியாளன் தனக்கு சாதகமாக திருத்துவான், சட்டத்தை திருத்துவான் நாடாளுமன்றத்தில், அல்லது மாற்றுவான், கூடுதலான நாளை சேர்ப்பான், நாளை நீக்குவான். இது ரெண்டு வேலையை வைப்பாங்க. ஆனால் ஒரு கொலை கொள்ளைன்னு வரும்பொழுது, தற்கொலைப்புகள், அது இது பெண்களுக்கு எதிரான கொடுமைகள்லாம் நடக்கும் பொழுது ஒரு கொலைகாரனுக்கு ஒரு நீதிமன்றத்தால் இவன் கொலைகாரனால் ஆளான சமர்ப்பிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு அவனுக்கு தூக்கு கொடுக்கணும், அவனுக்கு ஆயுள் சிறை கொடுக்கணும். என்ன செய்வாங்க கேட்டால் இது ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. கொடுத்தால் ஆனால் என்ன ஆகும், இவனுடைய மரண தண்டனையை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் இந்திய தேசத்தினுடைய குடியரசுத் தலைவருக்கு இருக்கிறது எழுதி வச்சிருக்காங்க சட்ட புத்தகத்தில். ஒரு ஆளை கொலை குற்றவாளி என்று தெரிந்த பிறகு அவரை விடுதலை செய்ய அந்த கொலை குற்றத்தை தவிர்த்து சும்மா ஜெயிலில் போட்டு அனுப்புவாங்க சொல்லக்கூடிய அதிகாரம் இந்திய தேசத்தினுடைய முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் பரிந்துரை செய்தார். அது என்ன ஆகுமா, உடனே ரத்து செஞ்சுவாங்க, தூக்கு தண்டனை கிடையாதுன்னு அவர் அறிவிச்சுட்டாங்கன்னா கிடையாது. இப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா பாதிக்கப்பட்டவன் யார்? குடியரசுத் தலைவர் அவர் தந்தையா? இப்படி பாதிக்கப்பட்ட கொலை பண்ணின குடும்பத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் சொன்னான், கொலை செய்ய என்னுடைய அண்ணனை, தம்பியை, மாமனை, மச்சானை, கொண்டாட்டிய யாரையும் கொண்டான கொலைகாரனை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட குடும்பம் இன்னைக்கு தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு நீதிமன்றத்தால் இவன் குற்றவாளி தான் இவன் தூக்கு கொடுத்த பிறகு அல்லது சிறை தண்டனை கொடுத்த பிறகு அதை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவர் இருக்கிறது என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். யார் அவரு? உறவுக்காரனா அல்லது அவருடைய பிள்ளைகளை கொலை செஞ்சானா, அவருடைய மச்சான கொண்டானா, யாரோ அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. இந்த உரிமை முட்டாள்தனமான உரிமை. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் பாதிக்கப்பட்டவன் பார்வையில் தண்டனை இஸ்லாம் என்ன சொல்லுது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அவன் சொல்லணும். கையை வந்தா காலை வந்தா எப்படி அடிச்சு நோய் செய்து துன்புறுத்தி இந்த மாதிரி இருக்கும் பொழுது பாதிக்கப்பட்டவன் மன்னித்தால் மன்னிக்கலாம். அவன் பாதிக்கப்பட்டவன் மன்னிக்கலை, அந்த குடும்பம் மன்னிக்கலை என்று சொன்னால் தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டம். ஆனால் இந்திய பினல் கோட் சட்டம் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்துக்கிட்டே அதெல்லாம் இல்லைங்க, அது குடியரசுத் தலைவர் மன்னிக்க, அவர் மன்னிச்சா மன்னிச்சிடலாங்கிறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது? 5வது அத்தியாயம் 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். وَكَتَبْنَا عَلَيْهِمْ فِيهَا أَنَّ النَّفْسَ بِالنَّفْسِ وَالْعَيْنَ بِالْعَيْنِ وَالْأَنْفَ بِالْأَنْفِ وَالْأُذُنَ بِالْأُذُنِ وَالسِّنَّ بِالسِّنِّ وَالْجُرُوحَ قِصَاصٌ فَمَنْ تَصَدَّقَ بِهِ فَهُوَ كَفَّارَةٌ لَهُ وَمَنْ لَمْ يَحْكُمْ بِمَا أَنزَلَ اللَّهُ فَأُولَٰئِكَ هُمُ الظَّالِمُونَ. 5வது அத்தியாயத்தினுடைய 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், وَكَتَبْنَا عَلَيْهِمْ فِيهَا أَنَّ النَّفْسَ بِالنَّفْسِ உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், மூக்குக்கு மூக்கு, காதுக்கு காது, பல்லுக்கு பல், காயங்களுக்கு பதிலாக அதே அளவு காயப்படுத்துதல் ஆகிய குற்றங்கள் தண்டனை சட்டத்தை அதில் மூசாவுடைய வேதத்தில் தௌராத்தில் அவர்களுக்கு விதியாக்கினோம், கடமையாக்கினோம். பாதிக்கப்பட்ட யாராவது அதை மன்னித்தால் அது அவருக்கு அந்த பாவங்களுக்கு பரிகாரமாக ஆகும். அல்லாஹ் அருளியதன் அடிப்படையிலே தீர்ப்பளிக்காதோர் அநீதி இழைத்தவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகிறான். இதுதான் சட்டம். அல்லாஹ் நபிகள் நாயகத்தின் உம்மத்துக்கு நமக்கு இந்த சட்டம்
கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, காதுக்கு காது, மூக்குக்கு மூக்கு, என்ன அளவு அவங்க காயப்படுத்தினாலும் அதுதான். கொலை பண்ணாலும் கொலைக்கு கொலை தான், உயிருக்கு உயிர். இதுதான் இஸ்லாமிய தண்டனை சட்டம். இந்த சட்டத்தை அல்லாஹ் வழங்குகிறான். பாதிக்கப்பட்டவன் இதற்கு அவன் தான் கேட்டு, அவன் தான் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். அந்த நீதிபதிகளுக்கு முறையிட்டு நீங்க தண்டனை கொடுத்துருங்க அப்படிங்கிற உரிமை பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு இருக்கிறது, பாதிக்கப்பட்ட உசோடு இருந்தார் அவனுக்கு இருக்கிறது. ஆனால் இதே ஜனாதிபதிக்கோ பிரதமருக்கோ அவர் யாருக்கும் கிடையாது. இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நிறைவேற்றினார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுபோல இந்த பூமியில குழப்பங்கள் செய்யறாங்கல்ல, இந்த குழப்பம் செய்வது, அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக நடந்து கொள்வது, இவனுக்கு முன்னால் தண்டனையாக குர்ஆன் போதிக்கிறது. 5வது அத்தியாயம் 33வது வசனம். இன்னமா ஜஸாஉல்லதீன யுஹாரிபூன அல்லாஹ் வ ரசூலஹு யஸ்அவுன ஃபில் அர்தி ஃபஸாதன் أن يقتلوا أو يصلبوا أو تقطع أيديهم وأرجلهم من خلاف أو ينفوا من الأرض ذلك لهم خزي في الدنيا ولهم في الآخرة عذاب عظيم. கொல்லப்படுவது அல்லது சிலுவையில் அறையப்படுவது அல்லது மாறுகால் வெட்டப்படுவது அல்லது நாடு கடத்தப்படுவது ஆகிய சட்டங்களை, ஆகிய குற்றவியல் தண்டனை சட்டங்களை அல்லாஹ்வுடன் அவனது தூதருடன் போர் செய்து பூமியில குழப்பம் செய்ய முயற்சிப்போருக்கு, பூமியில் குழப்பம் செய்ய முயற்சிப்போருக்குரிய தண்டனை இது. அவர்களுக்கு உலகத்தில் ஏற்படும் இழிவாகும், அவர்களுக்கு மறுமையில கடுமையான வேதனை உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போராடுறானோ, யாரெல்லாம் இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிறானோ, இஸ்லாமிய கவர்மெண்டாக இந்த சட்டம் தான். இது ஏதாவது ஒன்று கொல்லப்படுவது, சிலுவையில் அறையப்படுவது, நாடு கடத்தப்படுவது, நல்லா சொல்றாங்கல்ல, இந்த மாறுகால் வெட்டப்படுவதில் இதையாவது ஒரு நிறைவேற்றுங்க. அந்த குழப்பம் செய்யக்கூடியவனுக்கு இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடியதை பார்க்கிறோம். இது இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டமாக நிறைவேற்றினார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எல்லாம் குற்றவியல் சட்டங்கள் எல்லாம் நபி அவராக யூகம் பண்ணி கற்பனை பண்ணி கொண்டு வரல. அல்லாஹ் சொன்ன சட்டத்தை நிறைவு செய்தார்கள், நிறைவேற்றினார்கள், தண்டனை வழங்கினார்கள். யாருக்கு? நல்லவனுக்கா? தொழுது நோம்பு ஜக்காத்து கொடுத்த நல்லவங்களுக்கா? நன்மையை தீமையை தடுத்து அதன்படி நடந்தவங்களுக்கா? பாவிகள், அநியாயம் செஞ்சவன், அக்கிரமம் செஞ்சவன், கொள்ளக்காரன், பிறர் உயிரை மானத்தில் விளையாண்டவன், பிறர் உயிரை பறித்தவன், இவனுக்கு சண்டனை, இந்த தண்டனையை இஸ்லாம் வழங்குகிறது என்று சொன்னால் சிந்தித்து பார்க்கணும். 5:38 அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தவு ஐதியஹுமா ஜஸாஅன் பிமா கஸபா நகாலம் மினல்லாஹி வல்லாஹு அஸீஸுன் ஹகீம். திருடுபவன் ஆகிய இருவரின் கைகளை வெட்டிவிடுங்கள், இது அவர்கள் செய்ததற்குரிய கூலியும் அல்லாஹ்வின் தண்டனையுமாகும். அல்லாஹ் மிகைத்தவன், ஞானமிக்கவன் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். திருடி விட்டான்னா கையை வெட்டு. சினிமாவில் பாட்டு படித்த மாதிரி பாட்டு படிக்கிற விளையாட்டுலாம் கிடையாது, நடிப்பது. சினிமாவில் நடிப்பு. திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு பாட்டு படிக்கிறான்ல. திருடா அவன் எப்போ திரிஞ்சு நல்லவனா போக, எப்போ திருட்டு ஒழிய வெட்டுவா கையை. திருடி விட்டானா கையை வெட்டு. இஸ்லாமிய மார்க்கம் என்ன? திருடினா கையை வெட்ட வேண்டும். எல்லாரும் பார்க்குறவனா குற்றவியல் தண்டனை சட்டத்தை நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆன் எல்லாம் சொல்றான், உங்களுடைய ஒரு கூட்டம் அதை நேரில் பார்க்கட்டும். மக்கள்லாம் கூடுற போனோம், மக்கள் அரசாங்கம் நிறைவேற்றணும், கவர்மெண்ட் நிறைவேற்றணும், நீதிமன்றம் உத்தரவு போட்டு அரசாங்கம் நிறைவேற்றுவார்கள். கையை வெட்ட மணிக்கட்டு வரைக்கும் அல்லாஹ் அக்பர் வெட்டிடணும். வெட்டினா அடுத்தவன் திருடுவானா? இவன் சாதனை கடைக்கு போகும்போது கையை போவாங்க, எப்படியா வந்திருக்கான் திருட்டேன், எவ்வளவு திருட மாட்டான். ஹோட்டலுக்கு போனால் நிற்பான், பஜாருக்கு போகும்போது கையை பார்ப்பாங்க, கை வெட்டப்பட்டிருக்குது, திருடன், பயங்கர கவனமாக இருக்கணுண்டு. அப்போ யாரும் திருட மாட்டான். ஒரு 2 பேருக்கு தண்டனை கொடுத்துட்டோம்னு சொன்னால் ஊரில் உலகத்தில் 50 பேர் பயந்து விடுவார்கள் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ் சொல்லக்கூடிய. ஆனால் இந்த முற்போக்குவாதிகள், சிந்தனையாளர்கள், சில கயவர்கள் இருக்கிறாங்க, காட்டு மிராண்டிகள். அவன் படிப்புக்கும் பேசுறதுக்கு சம்மந்தம் இருக்காது. எம்ஏ படிச்சுக்கலாம், பிஏ படிச்சுக்கலாம், அது இதுமாங்க, பெரிய வைக்கலுமாங்க, உலரை அடிப்பாங்க. ஒன்று குண்டக்க மாட்டாங்க, பேசுகிறாங்க, நல்லா படித்தாங்கன்னா பாமரனான்னு தெரியாத அளவுக்கு உலகம். இஸ்லாமிய குற்றவியல் தண்டனை சட்டங்களை கொலை சொல்லுவான். ஆனால் அல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, உகந்ததாக சொல்கிறார்கள், மனிதனுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாக சொல்கிறார்கள். இந்த முற்போக்குவாதிகள் என்ன செய்வாங்க கேட்டால், காட்டு முன்னாடி மார்க்கும், காட்டு முன்னாடி சட்டமாயி அவன் பொண்டாட்டியை 10 பேர் கூட்டுப்பாளைய பலாத்காரம் செஞ்சா அப்படி சொல்லுவானா? அவன் பிள்ளைய கொலை செஞ்சா அந்த இடத்துல அவன் இப்படி சொல்லுவானா? வெட்டணும் அப்படிமா. அதே போல சம்பவம் நடந்திருக்குதா இல்லையா?
டெல்லியில் அந்த மாணவி கூட்டுப்பள்ளியாக பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட அந்த அதை கேட்குறாங்க மீடியாவில், என்னைக்கு தொந்தரவு கொடுத்த மாதிரி அவனை தூக்கில் போடுங்க, முகத்தில் ஆசிரியர் ஊற்றிடுவாங்க காதலிக்கிறங்கிற பேரில். இந்தியாவில் என்னை காதலிக்க மறுத்தாங்கிறதுக்காக முகத்தில் ஆசிட்டு ஊற்றுவானா அந்த கூட சாப்பிட்ற இடத்துல பேட்டி எடுப்பாங்க. என் முகத்தை கருப்பி நாசமாக்குற மாதிரி இந்த கயவனை கருக்கணும்பாங்க. அதான் இஸ்லாம் சொல்லுது, அண்ணன் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பள்ளி உயிருக்கு உயிர். அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளை சொல்லும், என் முகத்தை அழகான முகத்தை நாசமாக்கிட்டாங்கல்ல, அவன் அதே மாதிரி இப்போ ஆசிட்ட ஊற்றி பண்ணுங்கன்னு அந்த பிள்ளைங்க சொல்ல குடும்பத்தாலும் சொல்லுவாங்க என்று சொன்னால் இஸ்லாமிய சட்டத்தை வந்து முற்போக்குவாதின்னு சொல்லக்கூடிய இந்த இந்த 1ஆம் கிளாஸ் படிக்காத இந்த கேவலப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இதை வந்து அப்படி சொல்லுவாங்க, காட்டு முராண்டிகள். இஸ்லாமிய சட்டம் தான் ஏற்கத்தக்கது என்பது. அவன் குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு பாதிப்பு வந்தால் பிள்ளையார மாதிரி பேசுவான். ஒரு நாக்கு தான் இந்த நாக்கை வச்சு கூடாதம்மா, அவனுக்கு பாதிப்பு வருவது கூடுமா, இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு அப்படி மார்க்கத்தில் அல்லாஹ் தெரியப்படுத்துறான். இன்னும் அல்லாஹ் எப்படி சொல்றான் அப்படின்னு கேட்டால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் 2வது அத்தியாயம் 129வது இறைவசனத்தில், வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்தியா உலில் அல்பாபி லஅல்லக்கும் தத்தகூன். அறிவுடையோரே, பழிக்கு பழி வாங்கும் சட்டத்திலே உங்களுக்கு வாழ்வு உள்ளது, இச்சட்டத்தினால் கொலை செய்வதிலிருந்து விலகிக் கொள்வீர்கள் அல்லாஹ் சொல்றான். அப்போ பழிக்கு பழி வாங்குவது இஸ்லாத்தில் உள்ளது, இதனால் உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது. இனி எவனும் கொள்ள மாட்டான், கொலை செய்ய திருட பல பிரச்சனைகளுக்கு பயப்படுவான். இந்த குற்றவியல் சட்டத்தை கொடுத்தா யார் கொடுக்கும்? தனிநபர் அல்ல, ஒரு இயக்கம் அல்ல, ஒரு சங்கம் அல்ல, ட்ரஸ்ட் அல்ல, அரசு கவர்மெண்ட் கொடுக்கணும். இஸ்லாமிய ஆட்சியோ எந்த ஆட்சியோ அமைக்கப்பட்டால் இஸ்லாமிய சட்டத்தை அமல்படுத்திட்டாங்கன்னு சொன்னால் என்னாகும்? எல்லாமே குறைஞ்சு போயிடும். இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் இருக்காது என்று புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இது அப்புறம் காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் குற்றவியல் தண்டனை சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் எந்த ஒரு காலத்திலும் சமரசம் செய்யாதவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எந்த அளவுக்குலாம் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உக்குல் குலத்தை சேர்ந்த சில பேர் வர்றாங்க, வந்து மதீனாவுக்கு வருகை தர்றாங்க. வந்து நான் இஸ்லாத்தை ஏற்கிறேன் கலிமா சொன்னாங்க. சொன்னாட்ட வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கலிமா சொன்னேன் இஸ்லாத்தை சொல்லி ஏற்கிறாங்க. வெளியூருக்காராங்க வந்து என்ன செய்கிறாங்க, மதீனாவில் மஸ்ஜித் நபவி பள்ளியாசில் தங்குறாங்க. அவங்களுடைய நோய் வந்துடுது. தட்பவெப்பநிலை மதீனா தேசத்தினுடைய அந்த வெயில் அந்த இது ஒத்துக்கறல, வெயில் மழையெல்லாம் இருக்குதா இல்லையா, அந்த மாதிரியான அவங்களுக்கு அந்த இதில் கால சூழல் ஒத்துக்கொள்ளாத காரணத்தினால் அவர்களுக்கு நோய் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிடுறாங்க, நோய் வந்து போச்சு எல்லாரும் கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் ஒரு டெண்ட் அடிச்சு கொடுத்து தங்க வச்சு ஒட்டகத்தின் பாலை குடிச்சிக்க, ஒட்டகத்தின் பாலை அருந்து ஒட்டகத்தின் சிறுநீரை அருந்திக்க, அது ஒரு ஒட்டகங்களுக்கெல்லாம் ஒரு மருந்து. அந்த மாதிரி என்ன செய்வாங்க, ஒட்டகத்தின் சிறுநீரையும் பாலையும் அருந்து இருக்கணுங்கிறாங்க. அவங்க இருக்கிறாங்க, நோயெல்லாம் தீர்ந்து போச்சு. இவங்க என்ன செய்கிறாங்க, உடம்புக்கு ஆரோக்கியமும் தெம்பும் கிடைத்த பிறகு என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், உடனே அந்த ஒட்டக மேய்ப்பாளர் ஜக்காத்து பொருளை பாதுகாத்த அதற்கு ரசூலுல்லாஹி ஒரு அதிகாரி ஒரு ஆளை போட்டாங்க, வாட்ச்மேன் மாதிரி போட்டாங்க. அந்த வாட்ச்மேனை கொண்டு போட்டாங்க. இந்த கூட்டம் 10க்கு மேற்பட்டவர்கள், ஏன்னா ஒரு 10க்கு மேற்பட்டவங்க வந்தாங்கன்னு அதிசயம் வருது. இந்த கூட்டம் வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், அவங்களுக்கு நோய் தீர்ந்தவுடன் வந்து அந்த ஒட்டக மேய்ப்பாளர்களை கொண்டு விட்டு என்ன செய்யறாங்க, ஒட்டக மந்தையை ஓட்டி செல்றாங்க. ஒட்டக மந்தையை ஓட்டிட்டு போறாங்க. இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு மறுநாள் காலையில் கிடைக்குது. உடனே நபிகள் தகவல் கிடைக்கிது. ரசூலுல்லாஹ் உடனே மதீனாவில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பின்னாடி போலீஸ் அனுப்புறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய சகாபாக்கள் போலீஸ் அங்கே கூட்டிட்டு வரப்படுது. கூட்டிட்டு வந்த ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றினார்கள். எப்படி தண்டனை அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் வந்து அவங்களுக்கு அந்த குற்றவாளிகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த குற்றத்தை செஞ்சாங்க, திருட்டு வேலை பண்ணாங்க, இல்லை பல மோசடிகள் இருக்குது. இவர்களுக்கு குற்றவியல் தண்டனை சட்டத்தை ரசூலுல்லாஹ் நிறைவேற்றினார்கள். அவர்களுடைய கைகளையும் கால்களையும் வெட்டி எவன் தூக்கிட்டு போனாலும் 50 பேருடைய கைகளையும் கால்களையும் வெட்டுங்கள். மேய்ப்பவர்களின் கண்களை தோண்டி எடுத்தாங்க. வாட்ச்மேன் இல்லை, ஒட்டக மேய்ப்பாளரை அதே மாதிரி கண்களை தோண்டி எடுக்குமாறு உத்தரவிட்டார்கள். பிறகு காயங்களுக்கு மருந்து போடாமலே தூக்கி போட்டாங்க.
மதீனாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஹராமுடைய அந்த பகுதியில தண்ணி கேட்குறாங்க. ஒன்று கிடையாது பரவாயில்ல, எவ்வளோ துரோகம் பண்ணிக்கிறீங்க. அவன் கையை வெட்டி காலை வெட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள வந்து அதே மாதிரி செஞ்சாங்க. உறுப்புகளை சதைச்சு தான் அவரை கொண்டாங்க. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குற்றவியல் சட்டமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வெட்டி போட உத்தரவுப்பட்டாங்க, விட்டு போட்டாங்க. மதீனாவுடைய வெளிப்பகுதியில் ஹராமுடைய பகுதியில் தண்ணி கேட்டு கொடுக்கல, மருந்து போவாங்கல, அப்படியே சாவர வரையும் விட்டாங்க. இது ஏன் அல்ல இவன் வந்து மதம் மாறினாங்க. இஸ்லாத்தில் வரேன்னு சொன்னது ஒன்று, அதன் பிறகு மதம் மாறி உடனே இஸ்லாத்தோடு வெளியே போயிட்டு நம்ம ஒருவிட்ட மேற்பாளரை கொண்டார்கள், அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யுத்தம் செய்தார்கள், திருடினார்கள், பல குற்ற செயல் செஞ்ச இவர்களுக்கு தான் முகமது நபி அவர்கள் இந்த தண்டனை நிறைவேற்றினார்கள். இது நிறைவேற்றிப்பட்டா வேற எவ்வளோ செய்வானா? 14 ஜெகசுலாவுடைய ஆளுமையின் கீழே வந்த ஆட்சிக்கு கீழே வந்த பல்வேறு நிலப்பரப்பை கொண்ட இடமா இருக்கட்டும், இல்லை நான் எவ்வளவு செய்ய மாட்டான். இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்டா? நான் மோசடி செய்ய மாட்டேன், மதம் மாற மாதிரி நடிக்க மாட்டேன், ஒருத்தவன் குரூப்பை சந்திச்சு கொள்ள மாட்டேன், பயப்படுவானா இல்லையா? இதுதான் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய சட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ் வந்து சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய 6802வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும், அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய சட்டம் என்பதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் சாதாரண விஷயம் அல்ல, மனிதர்கள் ஏற்று நடக்கக்கூடிய அனைவர்களுக்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இன்னும் பல செய்திகள் என்ன அப்படின்னு கேட்டால், மக்சூமியா குலத்தை சார்ந்த ஒரு பெண் திருடுகிறார். ரசூலுல்லாஹி காலத்தில் திருட்டு குற்றத்துக்கு என்ன தண்டனை? ஒருவன் திருடினால் கையை வெட்ட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் குறைஷி குலத்தை சார்ந்த மக்சூமியான்னு சொல்லக்கூடிய அந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண் திருடி விட்டார். உடனே ரசூலுல்லாஹி இஸ்லாமிய சட்டம் என கையை வெட்டணும். ஆனால் அந்த குறைஷி குலத்தில் ஒரு 3 பேர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்துக்கிட்டு குறைஷியருக்கு கவலை அளித்தது, இது யார் நம்ம வந்து பரிந்துரை செய்ய அனுப்பலாம்? நபிகள் நாயகம் கொஞ்சம் சலுகை காட்டினா இது கைவிட்டப்படாமல் இருக்குமே. மக்சூமியா குலத்தை சேர்ந்த அந்த பாத்திமாவுடைய பெண்ணு, ரசூலுல்லாஹ் மகள் அல்ல, இவங்க வேற ஒரு பெண்ணு, இவங்க திருப்பிட்டாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்ற விடாமல் தடுப்பதற்காக. இந்தியாவில் அப்படித்தானே இருக்குது. இந்தியாவில் எவனாவது ஒருத்தர் போலீஸ்காரன் பள்ளிகள் கூட சொல்லுவார், இந்த சங் பரிவார இவங்களை பற்றி பேசும்போது கூட 4-5 அதிகாரி நல்லமா இருப்பான், நேர்மையாக நடக்கிறதுக்காக எல்லா துறையிலும் அவனை வேலை பார்க்க விடாமல் கெடுப்பாங்க. லஞ்சத்தை கொடுத்து காசை கொடுத்து நீ வேலை பார்க்காத, நாங்கள் ஐயத்தியத்தில் பண்ணுவோம், முள்ள மாதிரி முடிச்சிருக்கு தருது, எது கண்டுக்கிறக்கூடாதுன்னு நேர்மையாக வேலை பார்க்க நினைக்கக்கூடிய 1-2 அதிகாரியை கூட லஞ்சத்தை கொடுத்து வேலை பார்க்க விட மாட்டான்னு பள்ளிக்காக பேசிப்பார் கேசத்தில். அந்த மாதிரி நாடு இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து உஸாமாவை அனுப்பி பரிந்துரை செய்ய விடுறாங்க. நீங்கள் வந்து இந்த திருட்டு கூட்டத்தில் கொஞ்சம் சலுகை காட்டலாமே, கையை வெட்டாமல் வேற ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், மன்னிக்கலாங்கிற மாதிரி பரிந்துரை செய்வதற்காக உஸாமா யார்? ரசூலுல்லாஹ்வுடைய ஸைதுடைய மகன், பேர குழந்தை, வளர்ப்பு பிள்ளை என்ற வகையில் பேர குழந்தை ரொம்ப நேசித்தார்கள். அவர் மூக்கு சளி வந்தால் ரசூலுல்லாஹி தன்னுடைய ஆயிஷாவுக்கு சொன்னாங்க, அவருடைய கரத்தால் சிந்துவார்கள். அப்படி அவர் மீது அக்கறை, சிந்தீர் கழிச்சா சுத்தப்படுத்துவார்கள். அவ்வளவு பாசமாக இருந்த உஸாமா இப்னு ஸைத் அந்த உஸாமாவை தான் பரிந்துரைக்கு அனுப்புகிறாங்க குறைஷிகள். அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட போய் அவர் பரிந்துரை செய்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை முகமது நபி அவர்களே, உயர்ந்த குலத்தை சார்ந்த பெண் லேச கருணை காட்டுங்க, கை விட்டாங்க ஒன்று இப்படி சொல்லும் பொழுது சபையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், உஸாமாவே, அல்லாஹ்வுடைய சட்டத்தை தளர்த்த வேண்டும் என்பதற்காக நீ பரிந்துரை செய்கிறாயா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, சும்மா காம வஹதப கால, பிறகு குத்பா உரை நிகழ்த்தினார்கள், மக்கள் மன்றத்தில் எந்திரித்தார்கள், எந்திரிச்சு பயான் பண்ணாங்க. யா அய்யுஹன்னாஸ், ஓ மக்களே, இன்னமா லல்ல மன் கபலக்கும் அன்னஹும் கானு இதா சரகஷ் ஷரீஃபு தலக்குஹு, உங்களுக்கு முன்வாழ்ந்தவர்களில் ஒருவர் திருடி விட்டார், அல்லது மற்ற எந்த பாவ குற்றங்கள் செய்தாலும் அவன் வசதியாக இருந்தால், உயர்ந்த குலத்தை சார்ந்தவனாக இருந்தால் தண்டனையை நிறைவேற்ற மாட்டார்கள்.
மன்னித்து விடுவார்கள். போயிட்டு போன நம்ம ஜாதி, போயிட்டு போன நம்ம இனம் என்று சொல்லி என்ன செய்வாங்க, உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் திருடினால் கைவிட்டப்படாது, மன்னித்து விடுவார்கள். மேலும் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர், இதா சரகல் நரைஃபு ஃபீஹி மகாம அலைஹி ஹத்த, தாழ்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பலகீனமானவன் திருடினால் அவன் கையை வெட்டுவார்கள், பனிஷ்மெண்ட் கொடுப்பார்கள், தண்டனை கொடுப்பார்கள். இதனால் தான் முன்வாத சமுதாயம் அழிந்தது என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வைமுல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லவ் அன்ன ஃபாத்திமத பின்த் முஹம்மதின் சரகத் லகதஹ முஹம்மதுன் யதஹா, முஹம்மதின் மகள் ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்டியே தீருவேன். அல்லாஹ்வுடைய சட்டம். முகமதாகி என்னுடைய மகள் திருடினாலும் கூட கையை வெட்டுவேன் என்று சொன்ன நான் எப்படி சட்டத்தில் வளைவேன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சட்டம் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு சட்டத்தை நிறைவேற்றினார்கள். திருடியதால் கைவிட்டப்பட்டது என்று பார்க்கிறோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சட்டங்கள் எல்லாம் சொல்லுக்கல்ல, செயலுக்கல்ல, நிஜமா செய்வார்கள். செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். சினிமாவில் காட்டுவான், லஞ்சத்தை கூடாதுன்னு பணம் எடுப்பாங்க. லஞ்சத்தை சும்மா மகன புத்திரமாய் காட்டுவான், கிறுக்கனை வச்சு காட்டுவாங்க, கமலஹாசனை வச்சு. நடிப்பு, சினிமாவின் நடிப்பு, சும்மா டிராமா. நிஜ வாழ்க்கையிலாம் அப்படி நடக்காது. இந்த டிராமா போன்ற வேலை, சொல்லக்கூடிய வேலை, எதை சொன்னார்களோ அதை செய்வார்கள், எதை செய்வார்களோ அதை சொல்லுவார்கள், செய்வதை தான் சொல்வார்கள், சொல்லுவதை தான் செய்வார்கள். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயம், நம்முடைய செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் நம்ம பார்க்கிறோம், வந்துக்கிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வந்துக்கிட்டு நிறைய முறையிட்டார்கள். அவங்களுடைய ஆட்சி அப்படி இருந்தது. ரசூலுல்லாஹ் முன்னரே செஞ்சுட்டு போனாங்க, எனக்கு பிறகு கொலை செய்வாங்க, உபச்சாரம் பெருகும், வட்டி பெருகும், இப்படிலாம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படியெல்லாம் ஏதாவது கூடுதலாக இருந்துச்சா? ஏதாவது விட்டியில் கூட ஒன்று ரெண்டு இருந்துச்சு. அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பெர்ஃபெக்டான ஆட்சி என்பது சிறப்பான ஆட்சியாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே இப்போ ஆட்சி மாநிலம் அறிவிக்கிறாங்க. நான் சகாபி சொல்றாரு, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த பொழுது ஒருவர் வர்றார், வந்து முறையிடுகிறார். எப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, வறுமையா இருக்குது, காசு பணம் இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்கிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்து வந்து இப்படி முறை இன்னொரு செய்தியை முறையிடுறாரு. வறுமையை சொல்லிட்டாரு. ரெண்டாவது பிறகு மற்றொரு வேறொருவர் வந்தார். அவர் வந்து வழிப்பறியை பற்றி முறையிட்டார். அல்லாஹ்வுடைய தூதரே, போக முடியல, வர முடியல, வழிப்பறி செய்கிறாங்க அப்படின்னு. அவங்க உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹதியே, இப்னு ஹாத்திமா பார்த்து, ஹதியே, நீ ஹிராவை பார்த்தது உண்டா? அது ஒரு தேசம், மக்கா மதீனாவில் இருந்து அது ஒரு பகுதி, தேசம் வேற ஒரு பகுதி. நம்ம கூட சொல்லுவாங்க, இங்கே சிங்கப்பூருக்கு போய்க்கிறியாமோ, சவுதியை பார்த்து போவாங்க, நம்ம வந்து கேட்போம், போய்க்கிறியா, ஈராக்கை பார்த்துருக்கிறியா, அமெரிக்காவை பார்த்துக்கிறியா, நம்மள ஐரோப்பா கடந்து சுற்றிட்டு வந்தியா, அந்த மாதிரி நம்ம கேட்குற மாதிரி சொல்ல கேட்டாங்க. ஹதியே, நீ ஹிராவுடைய பகுதியை பார்த்தது உண்டா? இப்படி கேட்குறாங்க. இல்லை, நான் பார்க்கல, எனக்கு அது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்றாரு. அப்படியா ஹதி அவர்களே, நீ நீண்ட நாள் வாழ்ந்தால் நிச்சயமாக பார்ப்பாய். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, ஒரு பெண் அல்லாஹ்வுடைய இறையிலமான காபத்துல்லாவை வலம் வருவதற்காக தன்னந்தனியாக ஹிராவில் இருந்து ஒட்டகத்தில் பயணித்து ஹஜ்ஜி செய்வதற்காக வருவாள், தனியா வருவாள். வரக்கூடிய வழியில ஓநாய்க்கு பயப்படுவாங்க, ஆட்டை கூட்டிட்டு வந்தா ஓநாய்க்கு பயப்படுவாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய வகையில வழிப்பறி கொள்ளக்காரன், கற்பழிப்புவாதி, காமக்குழுதான் எவனும் ஒன்றும் செய்ய மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை உருவாக்குவேன். தன்னந்தனியா ஒரு பெண் வந்து ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு வந்து மக்காவுக்கு வந்து ஹஜ்ஜி செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்சாமல் வருவாள் என்று சொன்னாங்க. சொல்றாரு, அப்படி ஒரு ஆட்சியை உருவாக்கி காட்டுவேன் நபிகள் நாயகம் சொல்றாங்க. பிறகு நான் மனதிற்குள் நினைத்தேன், அவர் சொல்றாரு, அப்படியானால் இந்த நாட்டை அராஜகத்தால் நிரப்பிவிட்ட தையை குளத்து வழிப்பறி கொள்ளையர்கள், அந்த ஒரு கோத்திரத்தாங்க இருக்காங்க, தையை குளத்து வழிப்பறி கொள்ளையர்கள் எங்க போவாங்க? அவனுக்குலாம் மாறுகள் வெட்டப்படும். எவன் வழிப்பறி பண்றானோ, எவன் வந்து பொம்பளையை கற்பழிக்கிறானோ அவனுக்குலாம் தலையெடுப்பாங்க. இஸ்லாத்துல வழிப்பறி கொள்ளைக்கு மாறுகள் வெட்டணும். அப்ப அவர் சொல்ற சஹாபி இப்படிலாம் சொல்லும் பொழுது நீண்ட ஹதீஸ் இது. அப்போ இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு நான் நினச்சேன். இந்த சட்டம் என்ன, மாறுகால் மாதிரி வெட்டினவனும் எவனுக்கு வழிப்பறி பறிக்க மாட்டான் என்று சொல்றாங்க. மேலும் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்னு ஹாத்திமே, நீ மேலும் அல்லாஹ் உனக்கு ஆயிலை உசுரை போட்டு நீட்டி தந்தான் என்று சொன்னால், நீ இன்னும் உனக்கு நான் சொல்றேன், உசுரு பாராசிய பேரரசன்
கிஸ்ராவின் கருவூலங்கள் வெற்றி கொள்ளப்படுவதை நீ பார்ப்பாய், அவன் தோற்கடிக்கப்படுவான். அப்ப நான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதர் மாபெரும் வல்லரசுக்கு சொந்தக்காரனான இன்றைக்கு அமெரிக்கா இருக்கிறான் வல்லரசு, அந்த மாதிரி மாபெரிய வல்லரசுகளுக்கு சொந்தக்காரனான பாராசிரியர் பேரரசன் கிஸ்ரா, இவன்லாம் வெற்றி கொள்ள தோற்கடிக்கப்படுவானா? மாபெரும் வல்லரசுக்கு சொந்தக்காரனான கிஸ்ரா இப்னு ஹுர்முஸ் தோற்கடிக்கப்படுவான் அப்படின்னு இவர் சொல்றாரு. இதுக்கு நானும் அந்த அவங்க தோற்கடிக்கக்கூடிய அந்த அந்த வல்லரசுகளை தோற்கடிக்கக்கூடிய விஷயத்துல படை வீரர் ஒருவனா போறேங்கிறாரு. இப்படியே ஹதீஸ் நீட்டு வருது. பிறகு அவரே சொல்றாரு, சொன்னா இறுதியில எதை முன்னறிவிப்பு செய்தார்களோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதை நான் பார்த்தேன். ஒரு பெண் தன்னந்தனியாக ஒட்டக சிவிகையில் இருந்து, ஒரு பெண் ஹிராவில் இருந்து காபாவை வலம் வருவதை அல்லாஹ்வை தேவை எவருக்கும் அஞ்சாமல் கற்பை பாதுகாத்துக் கொண்டு அவங்க ஹஜ் செய்ய வந்ததை நான் கண்களால் பார்த்தேன் அப்படிங்கிறார். இது நீண்ட ஹதீஸாக வருகிறது. ஈசாயில் புகாரில் அவருடைய 3595 அப்படி இதனை எதை காட்டுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி அப்படி கொள்ள கற்பனை எதுவும் இருக்காது. அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு சட்ட ஒழுங்குல அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சிறப்பாக செஞ்சாங்க என்பதை பார்க்கிறோம். நம்ம இந்திய பின்னல் போட்டு சட்டங்களை எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, ஒன்று எழுதி வச்சிருக்கிறாங்க, படித்தாலும் மண்ட குழம்பு இருமா ஒழிய எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்றாக இருக்கிறது. என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் சொல்றாங்க, இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 307 ஐபிசி செக்ஷன் 307 அது என்ன வழக்கம் அப்படின்னு கேட்டால், ஒருவருக்கு மரணத்தை உண்டாக்க வேண்டும் என்ற கருத்துடன் அல்லது தன்னுடைய செயலால் அத்தகைய மரணம் சம்பவிக்கும் என்ற தெளிவுடன் ஒரு கொலை செய்யறான்னு வைங்க, அது செய்யப்படும் சூழ்நிலையை அனுசரித்து அது செய்யப்படும் சூழ்நிலையை அனுசரித்து கொலை குற்றம் செய்வதற்கான முயற்சி என்று முடிவாக்கப்படுகிறது. இதற்கு காவலுடன் அபராதமும் தண்டனை விதிக்கப்படும். அந்த குற்ற முயற்சியால் யாருக்காவது காயம் ஏற்பட்டால் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை அல்லது இதற்கு முன் சொல்லப்பட்டதை போல் சிறை காவல் தண்டனை விதிக்கப்படும். இந்த பிரிவின் கீழ் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் காவலில் இருக்கும் பொழுது குற்றம் புரிந்து அதனால் யாருக்காவது காயம் நேரிட்டால் அந்த கைதிக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். உதாரணம், ஒரு குழந்தையை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு இடத்துல போட்டு போயிடறான், போட்டு போனவங்க அந்த குழந்தையை காப்பாற்றிடுறாங்க. விசாரணையில் இவன் தான் போட்டான்னு தெரியுது, இவனுக்கு அந்த சட்டம் சொல்லி என்ன செய்யறாங்க, இந்திய பின்னல் கோர்ட்டில் வந்துக்கிட்டு 307 ஐபிசி கொலை முயற்சிட்டு கொலை செய்ய முயற்சி பண்ண அந்த தண்டனை எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இதெல்லாம் செயல்படியை கொடுக்க முடியுமா? உள்ளவனுக்கு ஒரு சட்டம் இல்லாதவனுக்கு ஒரு சட்டம்னு சொல்லி இப்படி தான் இருக்கிறாங்க. ஒன்று 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இடையில காந்தி பிறந்தநாள் வருது, அவர் பிறந்தநாள், பெரியார் பிறந்தநாள் சொல்லி செப்டம்பர் அது இதுன்னு அண்ணா பிறந்தநாள் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. இதெல்லாம் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாத மாதிரி சட்டங்களாக இருக்கிறது. மேலே என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டால், இந்த கற்பழிப்பு தண்டனை 7ஆம் சட்டம் அப்படின்னு கேட்டால் ஐபிசி இந்திய பின்னல் கோடு சட்டம் 376 376 கற்பழிப்புக்கான தண்டனை சட்டம் என்ன அப்படின்னு கேட்டால் சொல்றான், 10 ஆண்டுகளுக்கு குறையாமல் தண்டனை கொடுக்கப்படும். அது 20 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க. ஒரு போலீஸ்காரன் கொண்டு போய் விசாரித்து போலீஸ்காரன் கற்பழிச்சு விட்டா அந்த எல்லையை சொல்றாங்க, இந்த அவங்களோட எல்லை இன்ஸ்பெக்டர் எஸ்பி வச்சுருக்காங்க எல்லை. அந்த மாதிரி எல்லைக்குள்ள இருந்து ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டால் ஆயுதப்படையாரையோ வேற அதிகாரிகளாகவோ அவங்க 20 வருஷம் தண்டனை கற்பழிச்சாங்க அப்படின்ட்டு எழுந்திருக்கான். சிறுமீன் வச்சிருக்கான். அவங்க சிறுமீன் என்னம்மா சிறுமீன் சொன்னா அவங்க வச்சுக்கிற சிறுமீன்கிறது 17 வயசு சிறுமியா 12th படிக்கிறாங்க சிறுமியாக, அது அந்த பிள்ளைய சிறுமிங்கிறாங்க. சிறுமினா 3 வயசு பிள்ளைய சொல்லு, ஒரு 2.5 வயசு பிள்ளைய சொல்லு, சரி 5 வயசு பிள்ளை வரைக்கும் சிறுமிங்கிற பட்டத்தில் வரலாம். என்ன செய்யலாம்? 17 வயசு சிறுமிங்கிற இந்திய பின்னல் கோடு சட்டம். சிறுமியை கற்பழித்தால் 20 வருஷம் ஜெயிலு, விரும்பினா ஆயுள் தண்டனை கொடுக்கலாம், விரும்பினா மரண தண்டனை கொடுக்கலாம், விரும்பி என்ன செய்யலாம், குடியரசுத் தலைவர் கடிதம் போட்டான்னு சொல்லி மன்னிச்சு விட்டுருவாங்க. இதெல்லாம் சட்டமானா இதுதான் வச்சிருக்கலாம், ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். என்ன செய்ய இந்த மாதிரியான நபிகள் நாயகம் இந்த தள்ளி போகிற சட்டம்லாம் கிடையாது. வெட்டு ஒடுக்குன்னு 2 தான் ரசூலுல்லாஹ் அப்படி நடந்துக்கிட்டாங்க. என்ன ஒரு தண்டனை சட்டம்னு சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. டக்குனு உடனே ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு விசாரணை பண்ணி நீதிமன்றத்துக்கு விசாரணை தண்டனை கொடுக்கணும். வருஷ கணக்கு இருப்பாங்க. அவன் எப்படி நிற்குமா? சட்டம் நிற்காது. இவன் சாட்சி சொல்ல வரவன் திறந்து போயிடறானா இல்லையா? சாட்சி சொல்ல வரவன்ட்டான் கொலை செய்யும் பொழுது குற்றவாளி என்ன சட்டம் போட்டுட்டான்னு கேட்பான். இவன் மண்டையை பிடிச்சிக்குவான், தெரியலையே மோதிரம் போட்டிருந்தானா, வாட்சி கட்டினானா, என்ன கலர் வாட்சி கட்டிருந்தான், கண்ணுக்கு சிறுமா விட்டுருந்தானா, டை கட்டிருந்தானா, கொலைக்கு போயிடுவாங்க. இப்படியெல்லாம் இது கூறுகட்ட சட்டங்கள் வச்சிருக்கிறாங்க. ஒரு குற்றவாளி விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டு 3 மாதம் 4 மாதத்துக்குள்ள தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். இதை புரிந்து கொள்ள இதுதான் சட்டம். நபிகள் நாயகம் உடனுக்குடன்
ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் தண்டனை சட்டத்தை முகமது நிறைவேற்றுவார்கள். சிறப்பான ஆட்சியை 10 ஆண்டுகளில் சிறப்பான ஆட்சியை, பாதுகாப்பான ஆட்சியை நிறுவி மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்தார்கள், நிறுவினார்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். யாய் உலகா முத்தப்புல்லா ஹக்கத்து காத்திகி புலா தம்முக்குள்ள இல்லாமல் சொல்லுவோம். சகோதரர்கள் வந்து ஒரு இமாம் என்ன செஞ்சிருக்கிறார் வந்து இந்த பயான் சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை முழுமையாக சொல்லணும். அதான் இது என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டால் அவர் வந்துக்கிட்டு என்ன செய்கிறாரா பயான் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த சிலா எல்லாம் அருள் பண்ணிட்டு யாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சொல்லலாம் ஸல்லல்லாஹு சொன்னாங்கிறார்ல. இது ஸல்லல்லாஹு யார்? நூஹ் நபியை சொல்றியா, இப்ராஹிம் நபியை சொல்றியா, இஸ்மாயிலை சொல்றியா, இத்ரீஸை சொல்றியா? பேரை சொல்லணுமா இல்லையா? நபிகள் நாயகம் சொன்னா வாய் அழுகி போயிருமா? எவ்வளோ நேரம் போகுதானே? அதுக்கு தான் 10 நன்மை கிடைக்கும், 10 அந்தஸ்து உயர்த்தப்படும். நபிகள் நாயகத்தின் பேர் உண்மையை சொல்லணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், முகமது நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் சொல்லணும். இது வந்து அடிப்படையாக அந்த ஆளுக்கு புரிய வைக்க வேண்டும். சும்மா மொட்டையாக சொல்லக்கூடாது. தவீதில் விடுவாங்க, என்னத்தை தவீது கிழிச்சாங்கன்னு தெரியல. சரி, அடுத்தபடியான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்தியாவில் வந்துக்கிட்டு அதிகமான போதைப் பொருள், நபிகள் நாயகம் காலத்தில் போதைப் பொருள் ஆசாமிகள்லாம் குடியாக வருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் உத்தரவிடுவார்கள். குடியை குடிச்சிட்டு போதையில் வந்தான்னு வைங்க, அவர்களை அடிக்குமாறு உத்தரவிடுவார்கள். செருப்பால் அடிப்போம், கையில் கிடக்கிற கட்டையால் அடிப்போம், அவனாவது கைகளால் அடிப்போம். இப்படி தண்டனை நிறைவேற்றுவோம். வெட்கப்பட்டு ஓடி போயிடுவாங்க. மறுபடியும் குடிச்சிட்டோம். இதே தண்டனை ரசூலுல்லாஹுடைய தண்டனை சட்டம். இன்றைக்கு என்ன இந்திய பின்னல் போட்டு சட்டத்தில் இந்தியாவில் குடிகாரம் பெருகி போயிட்டான். கொள்ள கற்பழிப்பு 7 வயசு பிள்ளைய கூட விடமாட்டேங்கிறான், சின்ன பிள்ளை கிளவியை விடமாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் மரண தண்டனை கொடுக்கணும். அல்லாஹ் அப்பன் தலையெடுக்கப்பட வேண்டும். அதுதான் இதில் என்ன சாராயம் குடிக்கிறாங்கன்னா போதை, கஞ்சா, குடி இப்படிலாம் இருக்குது. என்ன சட்டம் சீர்கெட்டு போயிருப்பதை பார்க்கிறோம். மத்திய குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் உள்ள தேசிய குடும்ப நலம் குறித்து எடுக்கப்பட்ட ஆய்வில் இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் மது அருந்தும் எண்ணிக்கை குறித்தான ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்துக்கிட்டு இந்தந்த தேசத்தில் வந்து இந்திய தேசத்தில் என்னென்ன மாநிலத்தில் குடிபோதை அதிகமாக இருக்குது என்பதை சொல்கிறான். எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்தியாவில் உள்ள குடிகாரனுடைய லிஸ்ட்டை சொல்கிறான். இந்தியாவில் உள்ள 15 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 18.7% ஆண்களும் 1.3% பெண்களும் மது அருந்துகிறார்கள். அதுவே நகரம் மற்றும் கிராமங்கள் என்று பிரித்தார். மொத்தம் உள்ள பெண்களில் 1.6% கிராமத்தில் உள்ள பெண்கள் கும்பலாக குடிக்கிறார்கள், மது அருந்துபவர்களாகவும், நகரத்தில் உள்ள பெண்களில் 0.6% பெண்கள் மது அருந்துபவர்களாகவும் உள்ளார்கள். ஆண்களை பொறுத்தவரைக்கும் 16.5%, கிராமங்களில் 19.9%. இப்படியெல்லாம் அதிகமான மது குடிக்கக்கூடிய மாநிலங்களாக மாநிலங்களை பிரித்தார். இந்தியாவில் அதிகமாக மது குடிக்கும் சாராயம், கள்ளச்சாராயங்கள்லாம் குடிக்கிறாங்கல்ல, இது அருணாச்சல பிரதேசம் முதலிடம். இந்த மாநிலத்தில் 52.6% ஆண்கள் மது குடிப்பவர்களாக உள்ளார்கள். இதற்கடுத்து தெலுங்கானா மாநிலம் 43.4%, 3வது இடத்தில் சிக்கிம் இருக்கக்கூடிய 39.9% மாநிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எடுத்து ஒன்று மணிப்பூர், கோவா, தமிழ்நாடு சொல்கிறாங்க, ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர், இப்படி எல்லாம் புள்ளி விவரம் போட்டிருக்கான். அந்த புள்ளி விவரம் போடக்கூடியவங்க எங்கள் கையால் உடிச்சு போட மாட்டேங்கிற சட்ட ரீதியில், ஆயில் சிலை கொடுக்க மாட்டேங்கிறானா, மதுவிலக்கு புது மதுவிலக்கு பூர்ணம் தடை செய்ய மாட்டீங்களா, கலாச்சாரம் காட்சி அவனையும் பிடிச்சி ஆயில் சிலை கொடுக்கணும், தூக்கு கொடுக்கணுமா இல்லையா? இல்லாட்டி என்ன நடக்கும்? என்ன குற்றங்களும் அரசு தான் காரணம் என்று சொல்லிக்கொண்டு இந்த மதுவை ஒழித்தால் ஒரு 90% குற்றங்கள் ஒழிஞ்சு போயிடும். இதை உணர்ந்து கொண்டு மதுவை ஒழிக்கக்கூடிய அரசாங்கம் உருவாக வேண்டும் என்று சொல்லி இன்றைய ஜும்மாவுடைய 2ஆம் முறை நிறைவு செய்கிற பதிப்புரிமை அதுக்கு இருக்கும். வஷ்குருளை வளர்த்துக்கிறோம்.